Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் இந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் மட்டும் காங்கிரஸ் வேட்பாளரிடம் சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த தோல்விக்கு பின்னரும் கூட்டணி தொடர்வதாகவே இரு கட்சி தலைவர்களும் தெரிவித்து வந்தனர். விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்க அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று திமுக தலைமைக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. இருந்தாலும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற போது தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தலைமை வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதனை முறைப்படி அறிவிப்பார் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த பிரேமலதா நம்பிக்கையுடன் காத்திருந்தார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இந்த நிலையில் பிரேமலதாவின் நம்பிக்கையில் கல்லை தூக்கி போட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு. நாங்கள் எங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறினோம் என்று கூறியதால் தேமுதிகவினர் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர். அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? விஜயகாந்த் மறைவிற்கு பின்னர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக என இரு தரப்பிலும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் பிரேமலதா. அவரது இந்த அரசியல் ஆட்டம் சிலருக்கு வினோதமாக இருந்தது. தன்னுடைய அறிவிப்பால் பிரேமலதாவுக்கு இன்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். முதல் முறையாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இலவு காத்த கிளியாக காத்திருந்த தேமுதிகவினர் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதற்கிடையே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களின் இது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த பிரேமலதா கையெடுத்து கும்பிட்டபடி மௌனமாக கிளம்பிச் சென்றார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.